ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ரத்த தானம் பண்றதுனால எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. அதுக்கு மாறா உடம்புல ஒரு நல்ல புது ஆர்கனல் ரீசைக்கிள்ஸ்ல நல்லா நடக்கிற மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ அதனால பண்றேன். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம வந்து ரத்த தான விழிப்புணர்வு நிறைய பேட்டிகள் நான் கூட பேட்டிகள் அதுல நம்ம ரத்தம் கொடுக்கறது பெண்களுக்கு தான் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஆனா பெண்கள் ஏன் குறைவா கொடுக்குறாங்க முதலே சொன்ன மாதிரி அவங்க குறைபாடு. அது இல்லாம எல்லாரும் இதையெல்லாம் மீறி நீங்க வந்து ரத்தம் கொடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. உங்க மூலம் மற்ற பெண்களுக்கும் இந்த செய்தி போய் சேரணும் என்னுடைய ஓகே சார். நான் என்னோட குடும்ப சூழ்நிலையில குடும்ப உறுப்பினருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்த பொழுது அவருக்கு ரத்தம் ஏற்றப்படணும் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணும்போது எனக்கு பர்சனலா பிளட்டை வந்து கலெக்ட் பண்றது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. டோனர்ஸை பத்தி அங்க இருக்க சென்டர்ஸும் ஹாஸ்பிட்டலைஸும் எந்த ஹெல்ப்ஸும் ப்ராப்பரா எனக்கு கிடைக்காததுனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில நாம மற்றவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது, நான் வந்து கொடுத்து வச்சுட்டா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு ஃபீல் ஆனேன். அதுதான் எனக்காக சரி நம்ம செய்யணும், நம்ம செஞ்சாதான் இந்த மாதிரி டு கிரியேட்டிங் அவேர்னஸ் ஃப்ரம் மை சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது என்னோட மோட்டிவ்.